அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயம் இருக்குதுங்க. அடாடாடாடாப்பா, இந்த தங்க விலை எவ்வளவு ஏறி போச்சு இல்ல? பார்த்தா அது கட்டுக்கிடங்காம போயிட்டு இருக்கு. சரி சரி இருக்கட்டும், அது ஒரு விஷயமா இருந்தாலும் கூட இந்த தங்கம் அணிவது என்பது ஆதி காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் பெண்கள் அணிவது தானேங்க அதிகமா சொல்றப்ப. ஆண்கள் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன போட்டு ஒரு மைனர் செயின், ஒரு பிராஸ்லெட், ஒரு மோதிரம், அதுலயும் பெருசு பெருசா மோதிரம் இப்ப போட்டுக்கிறாங்க, அவ்வளவுதானே. பல விதமான நகைகள் ஆபரணங்கள் அணிகிறது இல்ல பெண்கள். அது ஏன் உருவாச்சுன்னு தெரியுமா? உண்மையான விஷயம், அழகுக்காகவோ தன் செல்வத்தை வெளியில் காட்டுவதற்காகவோ தன்னுடைய நிலை உயர்ந்த நிலை என்பதை காட்டுவதற்காகவோ என்பது இரண்டாவது பட்சம். முதல் பட்சம் என்ன தெரியுங்களா? பொண்ணுக்கு வீங்கி என்று ஒரு நோய் இருக்கிறது. இந்த பொண்ணுக்கு வீங்கினா என்னன்னா, உதாரணத்துக்கு தைராய்டு. அடுத்தபடியா பாருங்க, எதுல ஒரு பெண்கள் எல்லாம் குண்டாவாங்க தெரியுமா? உப்பு, இந்த சால்ட் நோய் இருக்கிறவங்க, தைராய்டு நோய் இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குண்டாயிடுவாங்க. சோ நம்ம பாருங்க, இந்த குண்டாகிறதுக்கு காரணமும் சால்ட், உப்பு நோய் வர்றதுக்கு, இந்த உப்பு நோய்க்கும் தைராய்டு நோய்க்கும் முதல் மேஜரா காரணமா இருக்கிறவர் யார் தெரியுங்களா? குருங்கிற கிரகம் தான். இந்த கிரகம் பாருங்க, ஒருவருக்கு 8ஆம் வீட்டில் உச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது தனித்து 6, 8, 12களில் இருந்தாலோ அல்லது இருக்கும் இடத்தை பொறுத்து அவர் தனித்திருந்தால் என்பது ஜோதிட சாஸ்திரம். ஆனா பொதுவா என்ன ஆயிடுதுன்னா, எப்படி அவரை புத்திரக்காரன் என்று சொல்லுகிறாரோ அதுபோல் அது உப்புக்காரன் என்றும் சொல்ல முடியும். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு பெண்களுக்கு தைராய்டுல 2 இது இருக்குல்ல. குண்டாகிற தைராய்டு வந்து குருவனுடைய ஆக்னயம், ஒல்லியாகிறது பாருங்க அது செவ்வாயின் சுக்கிரனுடைய ஆக்னியம். இந்த குண்டாகிறது தானே அதிகமா இருக்கு. உப்பும் அதே மாதிரி பெண்களுக்கு அதிகமா வருது இல்ல, சால்ட் நோய். அப்போ இந்த உப்புக்கு காரகனாக இருக்கக்கூடிய குருங்கிற கிரகம் தான் தங்கத்துக்கு காரணமாக இருக்கின்றவன், பொண்ணுக்கு காரணமாக இருக்கின்றவன். இத மனசுல வச்சுக்கோங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க, ஆதி காலம் முதல் இது தெரியாத நோய், பொண்ணுக்கு வீங்கி நோய் வந்து விட்டது, இது கழுத்துல செயின் போடணும் அல்லது ஏதாவது பொன்னாலான ஆபரணத்தை கழுத்தில் அணிந்தால் அந்த நோய் கட்டுக்குள் வரும், அந்த நோய் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் முன்னோர்கள் அணிகலன் மூலியமாக தங்கத்தை அணிய தொடங்கினார்கள். எப்படின்னா, இது போட்டா நோய் வராது, பெண்கள் நன்றாக இருப்பார்கள். அதனாலதான் இத பொண்ணுக்கு வீங்கிங்கிறது ஆதிகாலத்துல இருக்கக்கூடிய வார்த்தை. அப்ப என்ன ஆகுது, இந்த கிரகத்தினாலே உப்பு நோய் வரும் பொழுதும் தைராய்டு நோய் வரும் பொழுதும் இந்த தங்க நகை உடலில் உராசி கொண்டிருந்தால் அந்த நோயினுடைய தாக்கமும் வீரியமும் கம்மியாக போய்விடும், குறைந்துவிடும். குறைவதனால் பொண்ணுக்கு வீங்கி குண்டாவது என்பது நடக்காதாம். தடுத்து ஆட்கொள்வ. தைராய்டு மாத்திரை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல பொண்ணகை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா இந்த தைராய்டு மாத்திரையுடைய மில்லிகிராம் குறையும், போடுறது கொஞ்ச நாள் பொறுத்து குறைஞ்சிடும். அது இல்லைனாக்கா அதே நிலையில இருக்கும். இது ஒரு விஷயம், சும்மா ஒரு செய்திக்காக சொல்றேன். அதே மாதிரி பாருங்க, நம்ம அந்த உப்பு நோயும் அது கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். அதுக்காக நம்ம பெரும் மருந்து எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுதான் பெண்கள் தங்க நகை அணிவதற்கு ஆதார காரணமாக ஆதி காலத்தில் ஞான புருஷர்கள் திறனாய்வு செய்து தங்க நகை என்பதை புன்னகையோடு பெண் அணிய வேண்டும். அப்படி அணிந்தால் அவள் மனம் மட்டும் மகிழவில்லை, உடலுக்குள் இருக்கின்ற நோயும் கட்டுக்குள் போய்விடுகிறது என்பதை மறைமுகமாக உணர்ந்து தான் இந்த தங்க ஆபரணங்களும் தங்க நகைகளும் அணிகின்ற விஷயங்கள் வந்தது. ஆனா நம்ம இப்ப என்னடா இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு சாமி, நம்ம இல்லாதப்பட்டவன் புருஷர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இது என்ன இதை வச்சு பொண்ணுங்க கேட்பாங்க போல, உனக்கு உப்பு இருந்தா போட்டுக்கோ, தைராய்டு இருந்தா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கோங்க. வாங்கி கொடுத்தா நல்லதுங்க. ஒரு கல்லுல பலமாங்க, நோயும் கட்டுக்குள்ள வருது, முதலீட்டாகவும் இருக்கிறது. அதை வாங்கி வைத்துக் கொண்டால் என்னைக்கா இருந்தாலும் உதவியும் செய்யும். அதனால அதை புரிஞ்சு நடந்துக்குங்க. அதுக்காக பெருசாலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆக இந்த தங்க நகை என்பது ஒரு பெண்ணுக்கு வீங்கி நோயை தடுப்பதற்காக, பொண்ணுக்கு வீங்கி என்ற நிலை வரும் பொழுது அந்த தங்க நகை அணிந்தால் இந்த நோய்களில் இருந்து
தப்பித்துக் கொள்ளலாம் என்பது ஒரு சின்ன செய்தி. அதுக்காக உங்களுக்கு சொன்ன இன்னொரு நிகழ்ச்சியோட பார்க்கலாம். வணக்கம்.